அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் லைட்டாக பேக்ரவுண்ட் நாய்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச வரையும் கூர்ந்து கவனிச்சிங்க அப்படின்னா என்ன சொல்ல வரேன் அப்படின்றது தெரியும். ஸோ செகண்ட் கவுன்சிலிங்கை பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். நிறைய சேனலில் வந்து செகண்ட் கவுன்சிலிங் வீடியோ போட்டாங்க, நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. பட் என்ன ரீசனால் நான் போஸ்ட் பண்ணல அப்படின்றதையும், செகண்ட் கவுன்சிலிங் வருமா வராதா அப்படின்றதையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ ஃபுல்லாக கேளுங்க, அப்போ தான் வந்து என்ன அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக புரியுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபஸ்ட்டு செகண்ட் கவுன்சிலிங் எப்படி நடத்துவாங்க அப்படின்றத பார்த்துடலாம். செகண்ட் கவுன்சிலிங்கை பொறுத்தவரையிலையும் ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில் ஜாயின் பண்ணாதவங்க யாராவது ஒரு ஆள் 2 ஆள் சீட் இல்லாமல் சீட் கிடச்சி அவங்க வந்து ஒரு வேளை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் ஜாயின் பண்ணியிருக்கலாம், இல்லை அவங்க சோயலுக்கும் அப்ளை பண்ணியிருக்கலாம், அப்ளைடட்லேயும் அப்ளை பண்ணியிருக்கலாம். அப்படி அப்ளை பண்ணியிருக்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா சோயலில் சீட்டு கிடச்சி அவங்க அதுக்கு ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஜாயின் பண்ணாத சீட்ஸு வேறு வந்து இந்த சோயலில் ஜாயின் பண்ணிட்டு அப்ளைடடில் வேணான்னு ஒதுக்கின சீட்ஸு, இந்த மாதிரி இருக்கிற சீட்ஸை தான் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து செகண்ட் கவுன்சிலிங் நடத்துவாங்க. ஓகே ப்ரோ, செகண்ட் கவுன்சிலிங் நடத்துறதுக்கு எவ்வளோ டேட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 1 வீக் ப்ராசஸ். ஏன்னா ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் 20ஆம் தேதி வரையும் ஜாயினிங் கொடுத்துருக்காங்களா, அவங்க ஜாயின் பண்ணதுக்கப்புறம் யார் யார் ஜாயின் பண்ணல அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கேதர் பண்ணி, அந்த கேதர் பண்ண டீட்டெயில்ஸை வச்சுக்கிட்டு அது காலேஜ்லேருந்து யூனிவர்சிட்டிக்கு போகணும். யூனிவர்சிட்டிக்கு போனதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அதை ஒரு கால்குலேஷன் பண்ணி எத்தனை சீட்ஸ் இருக்குது அப்படின்றத கால்குலேட் பண்ணி செகண்ட் கவுன்சிலிங் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்றத கால்குலேட் பண்ணி தான் அவங்க வந்து செகண்ட் கவுன்சிலிங்கை நடத்துவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் எத்தனை பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் ஜாயின் பண்ணல அப்படின்றத யூனிவர்சிட்டி கேதர் பண்ணவே முடியும். ஸோ இவ்வளோ கட் ஆஃப் வரும் அவ்வளோ கட் ஆஃப் வரும் அப்படின்றத வந்து பாயிண்ட் ஆஃப் வியூவாக பெருசாக சொல்ல முடியாது. இதை சொல்லணும் அப்படின்னா எல்லோரும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் 20ஆம் தேதிக்கு மேலே தான் எத்தனை பேர் ஜாயின் பண்ணல அப்படின்றத கேதர் பண்ணி சொல்ல முடியும். சரிங்களா? என்னோடய வியூவில் இப்போ வெயிட்டிங் லிஸ்ட்லேருந்து 1% இல்லை 1.5% குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், பாய்.